ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம இன்றைக்கி பிரெஸ் கட்டர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பர் நேப்பியர் அறுவடை பண்ண போகிறோம்னு. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 15 கட்டு தீனி நம்ம அன்றைக்கி வந்து நம்ம சூப்பர் நேப்பியர் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணீர் பாசனம் இருந்த காரணத்தினால நம்ம வேறு எங்கேயும் போக முடியலை. அதனால் சரி இந்த ஏரியாவிலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அறுவடை பண்ணிடுவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 3 லோடு, ஒரு லோடுக்கு 5 கட்டு அவரேஜ் வச்சாலும் கூட 15 கட்டு தீவனம் நம்ம சூப்பர் நேப்பியர் மட்டும் அறுவடை பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிரெஸ் கட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 15 கட்டை அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம அதிகபட்சமாக பயன்படுத்துகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் அவரேஜாக வச்சுக்கலாம். நம்ம அதிகபட்சமாக அரை மணி நேரத்தில் நம்ம இன்றைக்கி நம்ம சூப்பர் நேப்பியர் அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இதுக்கான பெட்ரோலோட செலவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி 50 ரூபா அளவுக்கு பெட்ரோல் செலவாகிருக்கும். 15 கட்டு நம்ம வந்து இன்றைக்கி 50 ரூபா பெட்ரோலில் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லைன் கம்ப்ளீட்டாக அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த 4 லைன்லேருந்து நம்ம 15 கட்டு தீவனம் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம். அறுவடை பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து தீனி எல்லாம் வண்டிக்கு ஏற்றியாச்சு. இது ஃபைனல் கடைசி லோடு. தீனியை ஏற்றிட்டு நம்ம வண்டியிலே ப்ரெஷ் கட்ரு, தண்ணி பாய்ச்சின மம்பட்டி, பெட்ரோல் கேன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு.